எஃப்ஜேவ வந்து பயங்கரமா வந்து குழப்பி விட்டுருக்காங்க இப்ப ஆதிரே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது வந்தோனே ஆதிரே வந்து எஃப்ஜே கிட்ட ஏதாவது ஒரு பேசி பஞ்சாயத்து ஆகும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பார்க்குற ஆடியன்ஸும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு. ஓகே இந்த மாரியும் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆதிரே வந்து கம்ப்ளீட்டா வந்து எஃப்ஜேவ இப்போ இக்னோர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து கனி கிட்ட வந்து ஆதிரே பத்தி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதிரை வந்து என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. ஏன்னே வந்து தெரியல. இந்த வீட்ல ஆதிரைக்காக நான் எவ்வளவோ வந்து பேசியிருக்கேன், யோசிச்சிருக்கேன். நான் இனிஷியலா அவங்க என்கிட்ட வந்து பேசும்போது, இந்த மாரி அவங்களுக்கு இது மாரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்கள வந்து விலகி வந்ததுக்கான காரணமே அவங்களோட கேம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்களுக்காக யோசிச்சு தான் வந்து நான் இதெல்லாம் வந்து பேசியிருக்கேன். ஆதிரை ஓகேவா அப்படின்ற மாரி கூட வந்து அன்னைக்கு பூர்ணிமா வந்துட்டு போகும்போதெல்லாம் வந்து நான் கேட்டுருக்கேன். அவ்வளோ கன்சர்னா வந்து பேசியிருக்கேன். அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நீ அதெல்லாம் பேசியிருக்க ஓகே. ஆனா, நீ வந்து அந்த அவள பத்தி தப்பா ஏதாவது பேசினியா பின்னாடி? அப்படிங்கிற மாரி கனி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் நான் பேசல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படி கிடையாது. நீ ஏதாவது பின்னாடி வந்து இந்த மாரி சொல்லியிருப்பன்னு நெனைக்கிறேன் நானு. இந்த மாரி ஆதிரை வந்து என்கிட்ட வந்தா, நான் விலகி போனேன். நான் என் கேம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படிங்கிற மாரி நீ ஏதாவது சொல்லியிருப்பன்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நான் அப்படி சொல்லல. நார்மலா தான் வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாரி வந்து எஃப்ஜே வந்து மழுப்புனத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனா நெறைய இடங்கள்ல வந்து யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் சொன்னா ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறத கனி அந்த இடத்துல வந்து கரெக்ட்டா சொன்னதையும் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து எஃப்ஜேக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, இப்போ எஃப்ஜே வந்து செம்ம கன்ஃப்யூஸ்டா வந்து இருக்காரு. என்ன அப்படின்னா, இப்ப ஏன் இவங்க என்கிட்ட மூஞ்சி குடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ, இவங்க கம்ப்ளீட்டா வந்து இக்னோர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, போக போக நாளைக்கு திரும்பவும் ஏதாவது பேசுகிறாங்களா? இல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பை.